வணக்கம். இந்த வார ஸ்பாட்லைட் காந்தா படம் பக்கம் தான் ஹெவியாக இருக்குது. துல்கர் சல்மான், சமுத்திரகனி, ராணான்னு 7 லிஸ்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் ஒரு பக்கம் ஹைலைட். பீரியட் செட்டப், உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ண ஃபிக்ஷன் இன்னொரு ஹைலைட். படத்தை தடை பண்ணோம் அப்படின்னு கேஸ்லாம் வேறு போட்டிருக்காங்க போல இருக்கு. பட் முன்னாடி நாளே ப்ரெஷ் ஷோ, இந்த செலிபிரிட்டி ஷோலாம் போட்டதுனால இதோ இந்த ரிவ்யூ. ட்ரெய்லர் அட்டகாசமாக இருந்தது. எனக்கு படம் அதே லெவலில் இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்கிறேன். காந்தா 1950s காலகட்டத்தில் நடக்கிற கதை. துல்கர் சல்மான் தான் டி.கே. மகாதேவன், ஒரு மிகப்பெரிய ஸ்டார், நடிப்பு சக்கரவர்த்தியின் மக்கள் கூப்பிட்ற அளவுக்கு ஒரு லெவலில் இருக்காரு. அவரை அறிமுகப்படுத்தி வளர்த்து விட்டு டைரக்டர் கோதண்டராமன் தான் சமுத்திரகனி. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கரமான ஈகோ கிளாஷ் ஓடிட்டு இருக்கு. அது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஸோ சமுத்திரகனி விரும்பின ஒரு படத்தை எடுக்க விடாமல் துல்கர் பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாரு. கிரியேட்டிவ் டிசிஷன்ஸில் ஸ்பாட்லேயே பயங்கரமாக தலையிடுறாரு. ஸோ அந்த படத்தோடைய பேர் தான் காந்தா. டைட்டில் ரோலில் பாக்யஸ்ரீ போர்ஸே நடிக்கிறாங்க. அவங்களும் சமுத்திரகனி கண்டுபிடிச்சு கூட்டு வந்து அறிமுகப்படுத்துகிற ஒரு நடிகை தான். படம் ஷூட்டிங் முடிகிற ஒரு கட்டத்தில் அந்த செட்டில் ஒரு கொலை நடக்குது. யார் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, இதெல்லாம் தான் இந்த காந்தா. ஆஃப்லேட் நல்ல கண்டென்ட் இருக்கிற படங்களை விட நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தர படங்களே பெருசாக ஓடிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கு. கண்டென்ட் சுமாராக இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற ஆடியன்ஸை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு மேக்கர்ஸ் நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லை. இந்த காந்தா டெக்னிக்கலாக ரொம்ப சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். இன்ஃபேக்ட் இந்த படம் பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறத விட பிரம்மாண்டமாக தெரிகிற படம். ஏன்னா இந்த படத்தில் மெஜாரிட்டியாக சிஜியை வச்சு இந்த எஸ்டாப்ளிஷிங் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. க்ளோஸ்அப்பில் தெரிகிற சின்ன சின்ன செட்ஸ் இருக்குது. அண்ட் படத்தோடைய ஷூட்டிங் நடக்கிற ஒரு பெரிய செட் ஒன்று இருக்குது. ஒரே ஒரு செட்டு. இப்படி ரொம்ப கம்மியான லொகேஷன்ஸ் தான். அந்த படத்தில் வேலை செய்கிற பிரதானமாக தெரிகிற ஒரு 10 கதாபாத்திரங்கள், நடிகர்கள் இருக்காங்க. இவங்களை வச்சு இந்த மாதிரியான செட்ஸை வச்சு இந்த கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ எஃபிஷியன்ட்டான, எக்கனாமிக்கலான, ஸ்மார்ட்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங். விண்டேஜ் பல்பி ஸ்டைலில் செம்ம ஓப்பனிங். இது செம்ம இம்ப்ரெசிவாக ஒரு செட் போட கதை ஆரம்பமாகுது. தென் டைட்டில் ரோல்ல இருந்தே இந்த படத்துடைய மூட் இதுதான், செட்டிங் இதுதான் அப்படிங்கறத பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணி ஆரம்பிச்சிடுறாங்க. துல்கர், சமுத்திரகனின்னு ரெண்டு பேரும் வர முதல் சீன்ல இருந்தே இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷ் செம்மையா நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ படம் முழுக்கவே இவங்க ரெண்டு பேருக்கான கிளாஷஸை காட்டுற காட்சிகள் ஆக்சுவலாக நிறைய இல்லைனாலுமே கூட வர காட்சிகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சமுத்திரகனி கிடைக்கிற ஒவ்வொரு கேப்லையும் துல்கர் கேரக்டர் கிண்டல் பண்றதெல்லாம் கண்டிப்பா ஆடியன்ஸை சிரிக்க வைக்கும், கைத்தட்ட வைக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரொமான்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்கு. ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் மேல கொஞ்சம் கொஞ்சமா அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காட்சிகள். ஆனால் அதை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு நடுவில் ஷூட்டிங்லேயே பாட்டு பாடுற மாதிரி ஒரு ரொமான்டிக் நம்பர் வேறு வருது. இந்த மொத்த ரொமான்ஸ் போர்ஷனையுமே அந்த ஒரு ரொமான்டிக் நம்பருக்குள்ள மாண்டேஜாவே ட்ரீட் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் ஒரு பழைய படத்தோட ஸ்டைலில் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸை சொல்கிறாங்க. துல்கருக்கும் பாக்யஸ்ரீக்குமான காட்சிகளில் மகாநடி கண்டிப்பாக மைண்டுக்கு வந்துட்டு போகுது. அதை தவிர்க்கவே முடியல. இன்ஃபேக்ட் சில இடங்களில் குமாரிங்கிற கேரக்டர் அந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் மாதிரியே வேற தெரியுறாங்க. துல்கருக்கும் சமுத்திரகனிக்குமான ஈகோ கிளாஷும் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த எனர்ஜியே எடுக்குது. திரும்ப திரும்ப ஒரே செட் ஆஃப் லொகேஷன்ஸில் ஒரே மாதிரியான காட்சிகளை பார்க்குற மாதிரி ரெப்பிடேட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இங்கே தான் இன்டர்வலில் ஒரு ட்விஸ்டோட முடிகிறாங்க. கேரக்டர் ரேட்டிங்காக பார்க்கும்போது சமுத்திரகனி, துல்கர்னு ரெண்டு பேருக்குமான டைனமிக்ஸ் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்கிற கோபம் என்னன்னு காட்டுற காட்சிகள் கன்வின்சிங்காகவும் இருக்கு. இவர் நல்லவர் போல, இல்லை இவர் தான் ஆக்சுவலாக மோசம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை மாற்றி மாற்றி ஸ்டாண்ட் எடுக்க வராங்க. இது ஆக்சுவல் நல்ல ரைட்டிங்கு கிடக்கு. ஏன்னா ஜஸ்ட் ஒன் நோட்டா இல்லாமல் உண்மையான மனிதர்களாக இந்த கேரக்டர்ஸ் தெரியுறாங்க. பாக்யஸ்ரீயோடைய குமாரி கேரக்டர் எழுதப்பட்ட விதம் ரொம்ப அழகாக இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த கேரக்டருடைய நேச்சரை கெஸ்ஸிங் கேம்லேயே வச்சிருந்ததும் அகைன் ஒரு நல்ல ரைட்டிங். ஸோ முதல் பாதி ஒரு பீரியட் ட்ராமா, ஈகோ கிளாஷ், ரொமான்ஸ்னு ஒரு ட்ராக்ல போகுது. இன்டர்வல் பாயிண்ட்ல ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக மாறுது. அதுவும் கம்ப்ளீட்டா அகதா கிறிஸ்டியோட ஸ்டைல்ல. அச்சம் என்பது மடமையடா படத்துக்கு டைரக்டர் கௌதம் மேனன் சொன்ன மாதிரி இந்த படத்தையும் ஒரு டுவெல் ஜானர் படம்னு சொல்லலாம். இந்த ஜானர் ஷிஃப்ட்ங்கிறது ஆடா ஃபீல் ஆகலைங்கிறது நல்ல விஷயம். ஸோ அதுக்கும் இந்த ஆம்பிஷியஸான மேக்கிங்குக்கும் இயக்குனர் செல்வமணி செல்வராஜா கண்டிப்பாக பாராட்டலாம். நம்ம ஊரில் பீரியட் செட்டிங்கில் கிளாசிக்கான ஒரு நோவா ஸ்டைலில் இதை விஷுவலாக, தீமேட்டிக்காக, கன்வின்சிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட்லேருந்து தான் இந்த படம் டூ மச் சினிமாவாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ராணா கேரக்டரோட அறிமுகம், அவர் விசாரணை நடத்துகிற விதம், ஒவ்வொருத்தராக அவர் கேள்வி கேட்கறதுன்னு செகண்ட் ஹாஃபோட இனிஷியல் போர்ஷன்ஸ் கொஞ்சம் நம்பிக்கை தந்தாலுமே கூட போக போக வாண்டடாக வம்பிடுத்து டென்ஷனை கொண்டு வராங்க தான் தோணுதே தவிர ஜெனுவினா சஸ்பென்ஸை ஹோல்ட் பண்ணல. அது தரல. அப்படி இன்னொன்று, இப்படியான கதைகளுக்கு இந்த கிரைமை யார் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு நிறைய பேர் மேலே சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவர் இல்லைனா இவர்னு ரெண்டு பேரை மட்டுமே பிரதானமாக வச்சுக்கிட்டு இன்டர்வலுக்கு மேலே தான் மோட்டிவ்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி புதுசாக நீ தானே கொலை பண்ண, இல்லை நீ தானே கொலை பண்ண அப்படின்னு போலீஸ் கேட்கறதெல்லாம் சில்லியாக தான் இருந்துச்சு. அப்போ தான் தோணிச்சு ஆக்சுவலாக இதை ஃபர்ஸ்ட் ஹாஃபாக வச்சே படத்தை ஓப்பன் பண்ணியிருந்தா நைவ்ஸ் அவுட், மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரியே ஒரு ஃபீல்டில் போயிருக்கும். பட் இப்போ ஒரு சாலிட் பீரியட் ட்ராமாவும் இல்லாமல், சுவாரஸ்யமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராகவும் இல்லாமல் ஒரு மாதிரி லிம்போவில் மாட்டிகிட்டு இருக்கு.
டுவர்ட்ஸ் எண்ட் வர ஒரு ட்விஸ்ட் நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க. துல்கர், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீன் இவங்க 3 பேரோட அட்டகாசமான பெர்ஃபார்மன்சஸ் தான் இந்த படத்தை பெருமளவு காப்பாத்துது. துல்கர் அந்த கேமரா ஆன் ஆனதுமே அந்த கால சினிமாவுக்கே உண்டான அந்த ஓவர் த டாப் நடிப்பை அவ்வளோ இயல்பாக கொண்டு வந்தது. பார்க்க செம்மையாக இருந்தது. டயலாக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி எழுதப்பட்டிருந்தது. ஸோ டயலாக் ரைட்டர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். டுவர்ட்ஸ் எண்ட் அவருக்கான ஒரு மோனோலாக் வருது. அதுலேயும் துல்கர் கலக்கியிருந்தார். அதுவும் இந்த பர்டிகுலர் எமோஷனல் சீனில் ஆக்சுவலாக மெலோட்ராமா தான், ஆனால் அதை அவர் ஆத்மார்த்தமாக நடித்தது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஈகோயிஸ்டிக்கான இன்னொரு கேரக்டரில் சமுத்திரகனி செம்ம சாலிடான போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. நடிப்பு சொல்லிக் கொடுக்குற விதம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் துல்கரை போட்டு படுத்தி எடுக்கிறது, தாம் பக்கம் இருக்கிற அந்த ஷார்ட் கமிங்ஸை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறது, கிளைமேக்ஸில் காட்டுற டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிறப்பான ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் எனக்கு சர்ப்ரைஸ்னா அது பாக்யஸ்ரீ போர்சேயோட பர்ஃபார்மன்ஸ் தான். டப்பிங் குரல் உதவியோட நடிச்சிருந்தாலுமே கூட இம்ப்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒரு ஷூட்டிங் வருது இல்லையா, அதில் அவங்களுடைய க்ளோஸ்அப்ஸ்ல எல்லாமே செம்மையாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பிசுறு இல்லாமல் டைலாக்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக தமிழில் இதுதான் அவங்களுக்கு முதல் படம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராமிசிங்கான ஹீரோயின் டெபு தமிழில் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு மசாலா படங்கள் இவங்களுடைய டேலண்ட்டை முழுங்காமல் இருந்தால் சரி. ராணா இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வராரு. இதுவே கொஞ்சம் ரிஸ்கியான டிசிஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கேரக்டர் டோட்டலாக ஒட்டவே இல்லை. ரொம்ப அதிகப்படியாக தெரிஞ்சது. இவர் லவுடான ஒரு மீட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால அது நம்மளுக்கு அமெச்சூராக தெரியல. அதை கரெக்டாக புல் ஆஃப் பண்ணிடுறாரு. பட் அவ்வளோ நேரம் பார்த்த ரிஃபைண்டான பெர்ஃபார்மன்ஸஸுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது இவருடைய நடிப்பு. இதனாலேயே இவரோட இன்வெஸ்டிகேஷனையும் சீரியஸாக எடுத்துக்க முடியல. செம்ம கெட்டப்பில் ஒரு சின்ன ரோலில் நிழகல் ரவி, அவருடைய பொண்ணா காயத்ரி சங்கர், ப்ரொடியூசராக வர ரவீந்திர விஜய், போலீஸா பகவதி பெருமாள், நாகேஷோடைய பேரன் பிஜேஷ்னு எல்லாருமே நீட்டாக நடிச்சிருக்காங்க. டேனி சாnchez லோபெஸோடைய சினிமாகிராஃபி பீரியட் செட்டிங்கை விஷுவலாக ரொம்ப ஆத்தென்டிக்காக ஃபீல் பண்ண வச்சிருக்கு. டக்குன்னு ஷூட்டிங் மோடுக்கு மாற அந்த ஃப்ரேம் ரேட் சேஞ்ச் ஆகிற விதம், பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போயிட்டு வர்றதுன்னு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது விஷுவல்ஸ் எல்லாமே. ஆர்ட் ஒர்க், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே டீட்டெயிலான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம்க்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். காஸ்டியூம்ஸ், மேக்கப்னு எல்லாமே சிறப்பு. ஜேக்ஸ் பிஜாய் தன்னுடைய மியூசிக்கில் அந்த காலத்தை பிரதிபலிக்கிற அதே நேரத்தில் கண்டெம்பரரி ஃபீலையும் பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லும் நைஸ் ஒர்க். சிஜி ஏஐ உதவியோட பழைய மெட்ராஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சில காட்சிகள் நல்லா இருக்கு, சில காட்சிகள் கிராஃபிக்ஸும் கண்டிப்பாக படமாக தெரியுது. கொடைக்கானல் கிரீன் மேட் சீன்லாம் டோட்டலாக அன்னெசரி, நல்லாவே இல்லை. தட் பீயிங் செட், இது பீரியட் படம் தான், பாருங்க நாங்கள் எப்படிலாம் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு காட்டுறதுக்காகவே படம் முழுக்க கொஞ்சம் ஓவர் இன்டெலிஜென்ஸாக இந்த விஷயங்களெல்லாம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு சில இடங்களில் ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த காந்தா நெய்தர் இயர் நார் தேர் அப்படிங்கிற லெவலில் மிட்டான ஒரு படமாகவே எனக்கு இருந்தது. பர்ஃபார்மன்சஸ், பீரியட் செட்டிங், ப்ரெசன்டேஷனுக்காக சூப்பர் மிட் அப்படின்னு வேணால் சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரெய்லர் தந்து எதிர்பார்ப்பேன். எனக்கு இந்த படம் மீட் பண்ணல. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த UA 13+ ரேட்டிங் சரியே.